வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அமைக்கப்பட்டுள்ள தினமும் வழங்கப்படும் இலவச மதிய உணவு கூடத்தை தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேற்று திறந்து வைத்த நிலையில் இன்று புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் எம்எல்ஏ மற்றும் அவரது துணைவியார் திருமதி லதா ஜான்குமார் ஆகியோர் பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கினர். பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீர் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளின் முகாம்களை அழித்த இந்திய ராணுவத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக ராயல் சல்யூட் பேரணி புதுச்சேரியில் நேற்று நடைபெற்றது. நெல்லித்தோப்பு தொகுதியிலிருந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் தலைமையில் புறப்பட்ட ராயல் சல்யூட் பேரணியை பிரபல தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திலிருந்து புறப்பட்ட பேரணியானது லெனின் வீதி சாரம் காமராஜ் சாலை 45 அடி சாலை வழியாக காமராஜ் நகர் தொகுதி வெங்கடா நகர் பூங்கா அருகே நிறைவடைந்தது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள தினமும் வழங்கப்படும் இலவச மதிய உணவு கூடத்தை தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். தொடர்ந்து புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் எம்எல்ஏ முன்னிலையில் ஏழை எளிய மக்களுக்கு தனது தாயாருடன் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் அறுசுவை உணவு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து இன்று மதியம் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகில் அமைந்துள்ள இலவச மதிய உணவு கூடத்தில் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் திரு ஜான்குமார் எம்எல்ஏ மற்றும் அவரது துணைவியார் திருமதி லதா ஜான்குமார் ஆகியோர் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அறுசுவை உணவு வழங்கினர். முன்னதாக சமையல் கூடத்தில் நடைபெறும் பணிகளை ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் உணவினை சுவைத்து அதனுடைய தரம் குறித்து பணியாளர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் உணவின் தரம் ஒருபோதும் குறையக்கூடாது என்று பணியாளர்களிடம் எடுத்துரைத்தார். தொடர்ந்து உணவு உண்ண காத்திருந்த பொதுமக்களுக்கு புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் அவர்கள் தனது துணைவியாருடன் தனது கையினால் உணவு பரிமாறினார். மேலும் உணவின் தரம் குறித்து உண்டு மகிழ்ந்தவர்களிடம் கேட்டறிந்தார். அன்னதானத்தை விட சிறந்த தானம் வேறு எதுவும் இல்லை என்பதை தன்னுடைய கருப்பொருளாக கொண்டு உழைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்கள் பொதுமக்களின் பசியை போக்கியமைக்காக மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்த அன்னதான திட்டம் தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கும் என்றும் தெரிவித்த அவர் இதுபோன்ற பல்வேறு நலத்திட்டங்களை புதுச்சேரி மாநிலத்திற்கு திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் துணையுடன் கொண்டு வருவதற்கு பொதுமக்களின் ஆதரவு தேவை என்று தெரிவித்தார். இந்த மதிய இலவச உணவை உண்ட பொதுமக்கள் உணவின் தரம் திருப்திகரமாக இருப்பதாகவும் உணவை உண்ண தினமும் தாங்கள் காத்திருப்பதாகவும் தெரிவித்தனர். மேலும் இந்த இலவச உணவு திட்டத்தை புதுச்சேரியில் அமல்படுத்த உதவிய புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் எம்எல்ஏ அவர்களை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டினர். புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக 3 பேரை கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிய கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி சொக்கநாதன்பேட்டை விநாயகர் கோவில் வீதியை சேர்ந்தவர் பழனி. இவரது மகன் எலி என்கிற தினகர். இவர் மெக்கானிக். நேற்று முன்தினம் இரவு 9 மணிக்கு தினகர் வீட்டிற்கு வந்த இளைஞர்கள் சிலர் அவரை அழைத்து சென்றனர். அவர்கள் வழுதாவூர் சாலையில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்களிடையே திடீர் மோதல் வெடித்தது. இதில் அவர்களுக்குள் கத்தியால் வெட்டி கொண்டனர். இதில் தினகருக்கு தலையில் வெட்டு விழுந்தது. மேலும் லாஸ்பேட்டையை சேர்ந்த ஜேக்கப், பாரதிபுரம், ஏழுமலை ஆகியோருக்கும் கத்தி வெட்டு விழுந்தது. இதனால் படுகாயமடைந்தனர். படுகாயமடைந்த 3 பேரும் கதிர்கம்பம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தினகர் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மரில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தன்வந்திரி நகர் போலீசார் வழக்கு பதிந்து மோதலுக்கான காரணம் குறித்து விசாரித்தனர். முதல் கட்டமாக முன்விரோதத்தில் தகராறு ஏற்பட்டு வெட்டி கொண்டது தெரிய வந்தது. வாய்ஸ் பார் வாய்ஸ்லெஸ் மற்றும் புதுச்சேரி நகராட்சி இணைந்து நடத்திய விலங்கு நலன் பயிற்சி வகுப்பு மற்றும் சிறந்த மனிதம் 25 விருது வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. வாய்ஸ் பார் வாய்ஸ்லெஸ் மற்றும் புதுச்சேரி நகராட்சி இணைந்து நடத்திய விலங்கு நலன் பயிற்சி வகுப்பு மற்றும் சிறந்த மனிதம் 25 விருது புதுச்சேரி நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் நகராட்சி ஆணையர் கந்தசாமி, வாய்ஸ் பார் வாய்ஸ்லெஸ் தலைவர் அசோக் ராஜ், ப்ளூ கிராஸ் அமைப்பை சேர்ந்த சமரன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர்.
நிகழ்வில் பயிற்சி வகுப்பை முடித்த 15 மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது மற்றும் உயிர் நேயத்துடன் சேவையாற்றிய பல துறையை சார்ந்தவர்களுக்கு சிறந்த உயிர்நேயம் விருது 25 வழங்கப்பட்டது. கிணற்றில் விழுந்து 3 நாட்களாக தவித்த நாயை கருணை உள்ளத்தோடு காப்பாற்றிய தீயணைப்பு வீரர் ஐயப்பன், வீடு இல்லா 300 நாய்களுக்கு உணவளித்து அவைகளுக்கு கருத்தடையும் செய்த தம்பதி சுதா மற்றும் கண்ணன் ஊடகம் மூலம் உயிர்நேயத்தை வளர்த்த நியூஸ் 18 பத்திரிகையாளர் இளவமுதன், முதுமையிலும் நாய்களுக்கு உணவளிப்பதை நிறுத்தாத தமிழரசி, வீடு இல்லா நாய்களுக்கு மருத்துவம் செய்யும் சுயநலமில்லா மனிதர்கள், புதுநகர் ஜெயமணி, தென்னஞ்சாலை வாசுகி, முத்தியால்பேட்டை அன்பரசி, மேட்டுப்பாளையம் ஸ்ரீதேவி, திலாசுபேட் செல்வமணி, சாந்தி நகர் தமயேந்தி, சுதானா நகர் சாந்தி, சண்முகாபுரம் தமிழ் நெஞ்சன், வேல்ராம்பேட்டை வேல்சாமி, அனிதா நகர் இளஞ்சூரியன் மற்றும் பலருக்கு சிறந்த உயிர்நேயம் 25 விருது வழங்கப்பட்டது. நிகழ்வை ஃபெல்சன் கனிஸ் உரிமையாளர் கங்காதரன் தொகுத்து வழங்கினார். தென்னகத்தின் ஜான்சிராணி அஞ்சலி அம்மாளின் பிறந்தநாள் விழா வானூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தென்னகத்தின் ஜான்சிராணி அஞ்சலி அம்மாளின் 135வது பிறந்தநாள் விழா வானூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம் சார்பில் திருச்சிற்றம்பலம் 4 முனை சந்திப்பில் கொண்டாடப்பட்டது. வானூர் மத்திய ஒன்றிய நிர்வாகி GR ராஜா தலைமையில் அஞ்சலி அம்மாளின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வானூர் மத்திய ஒன்றிய தலைமை நிர்வாகிகள் சதீஷ் என்கிற அபிஷேக், கமலக்கண்ணன், பார்த்திபன், வைத்தீஸ்வரி, பாலசுப்பிரமணியம், ராம்குமார் உட்பட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். முன்னதாக திருச்சிற்றம்பலம் கூற்றோடு பஞ்சவடி ஆலய பகுதியில் உள்ள வியாபாரிகளுக்கு பாப்புஞ்சாவடி கிளை பொருளாளர் அருள்குமார் ஏற்பாட்டில் பெரிய நிழல் குடை வழங்கப்பட்டது. காரைக்கால் அடுத்த வடமரைக்காட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரம காளியம்மன் ஆலயத்தில் வைகாசி மகோற்சவ பால்குட அபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் அடுத்த வடமரைக்காடு பகுதியில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ வீரம காளியம்மன் ஆலயம். இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் மகோற்சவ பெருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மகோற்சவ பெருவிழா கடந்த 27ஆம் தேதி பந்தக்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று திரவிய பொடி, மஞ்சள், பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் ஸ்ரீ வீரம காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் பால் குடம் எடுத்து ஆலயத்தை வலம் வந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அம்மாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பால்குட அபிஷேக நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபாடு செய்தனர். பால்குட ஊர்வலத்தின் போது பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஆடியது காண்போரை கவரும் விதமாக இருந்தது. வரும் 10ஆம் தேதி அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியும் 15ஆம் தேதி விளையாட்டு நிகழ்ச்சியும் வைகாசி மகோற்சவ திருவிழா நிறைவு பெறுகிறது. காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் 1ஆம் ஆண்டு திருக்குட நன்னீராட்டு நிறைவு விழா மற்றும் 108 சங்காபிஷேக விழா நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை விஸ்வநாதர் நகரில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் 1ஆம் ஆண்டு திருக்குட நன்னீராட்டு நிறைவு விழா மற்றும் 108 சங்காபிஷேக விழா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முன்னதாக செந்தமிழ் ஆகம திருப்பலி நிகழ்ச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு திருமஞ்சனம், திருக்குட நீராட்டு, 108 சங்காபிஷேகம் முடிவில் சிறப்பு அலங்காரத்துடன் பஞ்சமூர்த்தி திருப்பதி விழா நடைபெற உள்ளது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். கொம்பாக்கம் புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய ஆண்டு திருவிழாவில் புனித ஜெயராக்கினி மாதா உருவம் பதித்த சுரூபம் தாங்கிய தேர்ப்பணி நடைபெற்றது. வில்லியனூர் பங்கு ஒதியம்பட்டு கொம்பாக்கம் புனித ஜெயராக்கினி அன்னை ஆலய ஆண்டு திருவிழாவின் சிறப்பு திருப்பலி நேற்று நடைபெற்றது. இந்த திருப்பலியை அருட்தந்தை ஜெயபாலன் நிறைவேற்றினார். திருவிழாவிற்கு பங்கு தந்தை ஆல்பர்ட் அடிகளார் தலைமை தாங்கினார். மாலை நடைபெற்ற பெரிய தேர்பவனியில் புனித ஜெயராக்கினி மாதா உருவம் பதித்த சுரூபம் தாங்கிய தேர்பவனியை பங்கு தந்தை புனிதப்படுத்திய பின்பு புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேர்பவனியை துவக்கி வைத்தார். மேலும் இந்த தேர்பவனியில் மத நல்லிணக்கத்தை போற்றும் வகையிலும் மற்றும் சகோதரத்துவத்தை வளர்க்கும் விதத்திலும் அனைவருக்கும் பொன்னாடைகள் போற்றி திருவிழா வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளப்பட்டது.
கோட்டக்குப்பம் ஈசிஆர் சாலையில் அரசு பேருந்து மோதியதில் தட்டு ரிக்ஷா ஓட்டி வந்த தொழிலாளி உடல் நசுங்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை முத்தியால்பேட்டை சோலை நகர் வன்னியர் வீதியை சேர்ந்தவர் ராஜேந்திரன். இவர் அந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்கு சென்று தட்டு ரிக்ஷாவில் பழைய புத்தகம், செய்தித்தாள்கள் வாங்கி அதனை பழைய இரும்பு கடையில் விற்பனை செய்து வந்தார். இந்நிலையில் சின்ன முதலியார் சாவடி ஈசிஆர் சாலையில் தட்டு ரிக்ஷா ஓட்டி வந்த ராஜேந்திரன் சாலை கடக்க முயன்றபோது சென்னையிலிருந்து புதுவை நோக்கி வந்த அரசு பஸ் தட்டு ரிக்ஷாவில் மோதியது. இதில் அரசு பஸ்ஸின் சக்கரத்தில் சிக்கி உடல் நசுங்கி சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இது குறித்து ராஜேந்திரன் மகன் செந்தில்குமார் கொடுத்த புகாரின் பேரில் தமிழக அரசு பஸ் டிரைவர் ஆரோக்கியராஜ் மீது கோட்டக்குப்பம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். எடையஞ்சாவடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 90ஆம் ஆண்டு மிளகாய் பொடி கரைசல் அபிஷேகம் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே உள்ள இடையஞ்சாவடி கிராமத்தில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக எல்லை பகுதியில் உள்ள இளங்காளியம்மன் ஆலயத்திலிருந்து கிராமத்தில் உள்ள முக்கிய பகுதிகளில் எல்லை காப்பு கட்டப்பட்டு தொடர்ந்து 5 நாட்களாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமி வீதி விழா நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நாளான நேற்று ஸ்ரீ வர்ணமுத்து மாரியம்மனுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் இப்பகுதியை சேர்ந்த 3 நபர்கள் அம்மனாக தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம், ஜவ்வாது, விபூதி உள்ளிட்ட பழ வகைகளின் தொகுப்பை கொண்டு 108 அபிஷேகங்கள் நடைபெற்றது. இறுதியாக சிறப்பு அபிஷேகமான மிளகாய் பொடி கரைசல் அபிஷேகம் நடைபெற்றது. இதில் அம்மனாக தேர்வு செய்யப்பட்ட பக்தர்கள் மிளகாய் பொடி கரைசலை வாங்கி அமிர்தம் போல் குடிப்பதை கண்ட பக்தர்கள் ஓம் சக்தி, பராசக்தி, கோவிந்தா கோவிந்தா என விண்ணை முட்டும் கோஷங்கள் எழுப்பி சாமி தரிசனம் செய்தனர். இந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டால் குழந்தைகள் இல்லா தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம், நோய் நொடி, கடன் தொல்லை பிரச்சனைகள் தீரும் என்பது கிராம மக்களின் நம்பிக்கை. இந்த நிகழ்வில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த திரளான பொதுமக்கள் மற்றும் வெளிநாட்டினர் பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கல்வி வேலைவாய்ப்பில் இஸ்லாமியர்களுக்கு 5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் செயல் திட்டத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் புதுச்சேரி மாவட்டத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் செயல் திட்டத்தின் தாவா பணிகள் குறித்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில செயலாளர் பெரோஸ்கான் விளக்கினார். வருகின்ற ஜூலை 27 அன்று நடக்க இருக்கும் சத்திய முழக்க மாநாட்டை முன்னிட்டு கிளைப்பணிகள் குறித்து மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம் விளக்கினார்கள். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில துணை பொதுச் செயலாளர் அப்துல் ரஹீம் அவர்கள் இளைஞர்களை போதை பழக்கத்திற்கு அதிகமாகி உள்ளார்கள், அவர்களை அதிலிருந்து வெளிக்கொண்டு ஒரு வகையில் பூரண மதுவிலக்கை புதுச்சேரியில் அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி மாநாடு நடைபெற உள்ளது என்று குறிப்பிட்டார். இஸ்லாமியர்களுக்கு 2% இடஒதுக்கீட்டை 5% உயர்த்தி வழங்க வேண்டும் என்று நீண்ட நாளாக கோரிக்கை நிலுவையில் உள்ளது. எந்த நாட்டிலே சிறுபான்மை சமுதாய மக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடுதான் வல்லரசாக மாறி வருகிறது என்று தெரிவித்த அவர், கல்வியில் வேலை வாய்ப்புகளும் 5% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்படுகிறது என்றும் குறிப்பிட்டார். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் அரசு பள்ளி ஒன்றில் அனைத்து பாடங்களிலும் 100 மதிப்பெண்ணும் 100% வருகை பதிவேடு பெற்ற 5ஆம் வகுப்பு மாணவர்களை கௌரவிக்கும் வகையில் இருவரையும் ஒருநாள் தலைமை ஆசிரியர்களாக பொறுப்பேற்க வைத்த சம்பவம் பாராட்டை பெற்றுள்ளது. புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டன. முதல் நாள் பள்ளிக்கு வந்த மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் மற்றும் பூக்கள் கொடுத்து ஆசிரியர்கள் வரவேற்றனர். மேலும் முதல் நாளே பாட புத்தகங்கள், சீருடை உள்ளிட்ட விலையில்லா எழுது பொருட்களும் பள்ளியின் சார்பில் வழங்கப்பட்டது. இதனிடையே புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள எக்கோலஸ் ஆங்கிலஸ் தொடக்க பள்ளியில் உருளையன்பேட்டையை சேர்ந்த 4ஆம் வகுப்பு மாணவன் ஹரிஹரன் கடந்த ஆண்டு அனைத்து பாடங்களிலும் முதல் மதிப்பெண் பெற்றதற்காகவும், உப்பளம் பகுதியை சேர்ந்த மாணவன் ஜோஷ்வா 100% வருகை பதிவேடு பெற்றதற்காக இந்த 2 மாணவர்களை கௌரவிக்கும் வகையில் பள்ளி நிர்வாகம் சார்பில் இருவரையும் ஒருநாள் பள்ளி தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்க வைத்து பாராட்டப்பட்டது.
பள்ளியின் ஒருநாள் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொண்ட மாணவர்கள் ஹரிஹரன் மற்றும் ஜோஷ்வா 100% வருகை பதிவேடு பெற்றதற்காக இந்த 2 மாணவர்கள் கௌரவிக்கும் வகையில் பள்ளி நிர்வாகம் சார்பில் இருவரையும் ஒருநாள் பள்ளி தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்க வைத்து பாராட்டப்பட்டது. பள்ளியின் ஒருநாள் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொண்ட மாணவர்கள் ஹரிஹரன் மற்றும் ஜோஷ்வாவிற்கு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இனிப்புகள் வழங்கி சால்வைகள் அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் ஒருநாள் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்ற மாணவர்கள் பள்ளியில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் வருகை பதிவேடுகளை ஆய்வு செய்தனர். ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரம் மற்றும் சேதராப்பட்டு பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையங்களை புனரமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் கீழ் இயங்கி வரும் அங்கன்வாடி மையங்களை பழுது பார்க்கும் பணியின் பொருட்டு ICDCI வில்லியனூர் கீழ் இயங்கி வரும் 7 அங்கன்வாடி மையங்களை மட்டும் பழுது பார்க்க தொகுப்பு பணி திட்ட மதிப்பீட்டுக்காக ரூபாய் 59 லட்சத்திற்கு அரசாணை வழங்கப்பட்டு புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் மூலம் இந்த தொகுப்பு பணிக்கான ஒப்பந்த பணியாணை சபரிமுத்து ஒப்பந்ததாரருக்கு ரூபாய் 58.02 லட்சத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட தொகுப்பு பணியிலிருந்து ஊசூடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அகரம் மற்றும் சேதராப்பட்டு பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையங்களை ரூபாய் 11,26,000 மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் ஊசூடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முதல் முறையாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த அட்டப்பணையின மாணவிக்கு ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் வாழ்த்து தெரிவித்து பாராட்டினார். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் ஜானகிராமன், சுமை தூக்கும் கூலி தொழிலாளி. இவரது மகள் தீபஸ்ரீ தனியார் பள்ளியில் படித்து வருகிறார். அட்டவணை இனத்தை சேர்ந்த மாணவி 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 497 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை புரிந்துள்ளார். இதனை அறிந்த ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மாணவியின் பெற்றோரை தொடர்பு கொண்டு அலுவலகத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். அதன் பேரில் பெற்றோருடன் அலுவலகத்திற்கு வந்த மாணவிக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்து பாராட்டினார். ஆதிதிராவிட நலத்துறை மூலம் கல்வி நிதி உதவி பெற்று மாநில அளவில் முதலிடம் பெற்ற மாணவியை அழைத்து பாராட்டு தெரிவித்திருப்பது இதுவே முதல் முறையாகும். முதலமைச்சர் ரங்கசாமியின் எண்ணத்தை நிறைவேற்றும் வகையில் IAS தேர்வில் வெற்றி பெற்று நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமென மாணவியை இயக்குநர் இளங்கோவன் வாழ்த்தினார். மேலும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் மாணவியை ஊக்கப்படுத்த முதலமைச்சர் ரங்கசாமி, கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் சரவணகுமார் முன்னிலையில் நிதி உதவி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக இயக்குநர் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான டென்னிஸ் போட்டி பரிசளிப்பு விழாவில் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் N. ஆனந்த் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து மாணவர்களுக்கு 8 மணி நேரம் ஒரு தலைவர் நின்று கொண்டே பரிசுகளை தருபவர் தலைவர் தளபதி என்று புகழாரம் சூட்டினார். புதுச்சேரியில் தென்னிந்திய அளவிலான டென்னிஸ் போட்டி பரிசளிப்பு விழா கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. 3 நாட்களாக நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியின் பரிசளிப்பு விழாவில் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் N. ஆனந்த் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இதில் தனிப்பிரிவு, குழுவாக வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்த விளையாட்டுப் போட்டியில் புதுச்சேரி, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா மாநிலங்களை சேர்ந்த 29 மாவட்ட விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். தொடர்ந்து அவர் விளையாட்டு வீரர்களிடம் உரையாற்றும் போது கடந்த 30ஆம் தேதி 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. சுமார் 8 மணி நேரம் ஒரு தலைவர் நின்று கொண்டே பரிசுகளை தருபவர் தலைவர் தளபதி என்று புகழாரம் சூட்டினார். நேரம், ஒழுக்கம் உள்ள விளையாட்டு வீரர்களை பாராட்ட இங்கு வந்துள்ளேன் என தெரிவித்த அவர் செய்தியாளர்களை சந்திக்க மறுத்துவிட்டார். திருப்பூணை தொகுதியில் சுமார் 9 லட்சம் மதிப்பில் புதிய மின் கம்பங்கள் அமைக்கும் பணியினை அங்காளன் MLA பூஜை செய்து தொடங்கி வைத்தார். திருப்பூணை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு கிராமத்தில் உள்ள காமராஜ் நகர்
புது காலனி, பழைய காலனி, குளத்துமேட்டு தெரு பகுதிகளில் மும்முனை மின்பாதையாக மாற்றவும், சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றவும் ரூபாய் 9,12,000 மதிப்பீட்டில் திட்ட வரைவு தயாரிக்கப்பட்டு அதன் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மின்துறை அதிகாரிகள், எம்எல்ஏ ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பிரசித்தி பெற்ற திருநள்ளாறு சனி பகவான் கோவிலில் தியாகராஜர் உன்மத்த நடன விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் திருநள்ளார் தர்பாரணேஸ்வரர் கோவிலில் சனீஸ்வர பகவான் தனி சன்னதியில் அருள்பாலித்து வருகிறார். இக்கோவில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றம் கடந்த 23ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. பின் பஞ்சமூர்த்தி வீதி உலா கடந்த 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை, விநாயகர் உற்சவம் கடந்த 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை, சுப்பிரமணிய சுவாமி உற்சவம் 30ஆம் தேதி அடியார்கள் 4 புஷ்ப பல்லக்கு வீதி உலா நடந்தது. நேற்று முன்தினம் செண்பக தியாகராஜன் வசந்த மண்டபம் எழுந்தருளுதல். நேற்று வசந்த மண்டபத்திலிருந்து உன்மத்த நடனத்துடன் செண்பக தியாகராஜர் யதாஸ்தனம் எழுந்தருளினார். தர்மபுர ஆதீனம் மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த சுவாமிகள் கட்டளை விசாரணை கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள், கோவில் நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.